2ஆம் அதிகாரத்தில் மிக முக்கியமான மேற்கோள்கள் காட்டப்பட்டிருக்கிறது. என்ன மேற்கோள்கள் காட்டப்பட்டிருக்கிறது? நிகழ்ச்சி என்ன? ஏரோதுவை பார்க்க சாஸ்திரிகள் வருகிறார்கள். சாஸ்திரிகள் வந்து கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறவர் எங்கே என்று. ஒரு கேள்வியோடு சாஸ்திரிகள் தேடுகிறார்கள் அரண்மனையிலே ராஜா எங்கே என்று. இந்த சின்ன அதிகாரத்தை 2 பகுதியா பிரிச்சா, ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த 2க்கும் நடுவில் விசுவாசியாக இருக்கிற, ஆண்டவரை தேடுகிற சாஸ்திரிகள் இருக்கிறார்கள். ஆக இந்த அதிகாரத்தில் 2 பக்கமும் இடையிலே இருக்கிற, அதாவது இயேசுவை தேடுகிற, இயேசுவை பணிந்து கொள்ள விரும்புகிற ஒருவருடைய பயணம். இப்போ அரண்மனைக்கு வந்தாச்சு. கேட்குறாங்க, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரு எங்கன்னு. இப்ப இந்த விஷயம் சொன்ன பிறகுதான் அவங்க புத்தக சுருளியை பிரட்டி பார்க்குறாங்க. கண்டுபிடிச்சாங்க. ஆமா ஆமா, யூதேயாவில் பெத்லகேமே, உன்னிடத்திலிருந்து இஸ்ரவேலை ஆளும் பிரபு வருவார் அப்படின்னு. இந்த குவார்ட்டர் பேஜில் மேத்யூ இயேசுவை அறிமுகப்படுத்துறப்ப என்னென்ன பேர்கள், அர்த்தமுள்ள பேர்களை போட்டு பேசுறாரு பாருங்க. இப்போ யூதருக்கு ராஜா, கிறிஸ்துவானவர், இஸ்ரவேலை ஆளும் பிரபு, 3 பேர்கள் வந்துருச்சு. இதுக்கு பிறகு வர பேர்கள்லாம் பிள்ளை 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 அப்படின்னு வரும். கவனிங்கள், என்னுடைய இயேசு ஒரு ராஜா அப்படின்னு சொல்லி பாருங்க. என்னுடைய இயேசு ஒரு கிறிஸ்து, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். என்னுடைய இயேசு என்னை ஆளுகிற பிரபு என்று சொல்லி பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூடும். ஆனால் இயேசு பிள்ளை என்று சொல்லி பாருங்க, விசுவாசம் வராது. ரொம்ப பேர் உலகத்துல இயேசுவை ராஜாவா பார்க்கறது இல்ல, இயேசுவை கிறிஸ்துவா பார்க்கறது இல்ல, இயேசுவை ஆளும் பிரபுவா பார்க்கறது இல்ல, இயேசுவை பிள்ளையாவே பார்க்கறாங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில விசுவாசத்துல வளரல. இன்னும் கூட இருக்கிறது குழந்தை இயேசு. இயேசு குழந்தை கிடையாது, இயேசு குழந்தையும் கிடையாது, அவர் இன்னைக்கு வரைக்கும் குழந்தையாவும் இல்லை. அப்ப எப்படி இயேசு இன்னைக்கு வரைக்கும் குழந்தை இயேசுன்னு ஒரு இயேசு இருக்கிறாருன்னா இல்ல. அன்பானவர்களே, என் செய்தியை கேட்கிறவங்களே, குழந்தை இயேசுன்னு ஒரு இயேசுவும் கிடையாது. நீ குழந்தை இயேசுவை ஃபாலோ பண்ணினா நீயும் வளர போறது கிடையாது, உன் விசுவாசம் வளர போறது கிடையாது. இயேசுவை குழந்தையா பார்க்காத, இயேசுவை ராஜாவா பாரு, வளருவ. இயேசுவை கிறிஸ்துவா பாரு, வளருவ. இயேசுவை உன்னை ஆளும் பிரபுவா பாரு, வளருவ. குழந்தையா பார்த்தனா நீ இன்னும் குழந்தையா தான் இருப்ப. ஏன் ரொம்ப பேர் வளரல, அப்படியே இருக்கிறாங்க? இதான் காரணம், இதான் காரணம். 2வது, இதே மத்தேயுல சொல்லப்படுற முன்னறிவிப்புகளை பாருங்க. 2:15. ஏரோதின் மரண பர்யந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எந்த தீர்க்கதரிசி? 23 வசனம் இருக்கிற ஒரு சின்ன அதிகாரம், 2 பகுதி, 4 பேர் தான் இருக்கிறோம். ஆனா டெப்த் பாருங்க. எந்த ஒரு சம்பவமும் வேதத்தோட ஒப்பிடப்படணும். கிறிஸ்தவங்களுக்கு இது தெரியுது இல்லை. உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடந்தா வேதத்துல நடந்ததா பார்க்கணும், வேதத்துல இருக்குதா பார்க்கணும். வேதத்துல இருந்தபடி ஒன்று நடக்குமானா நீங்க ஆறுதல் அடைய முடியும், சந்தோஷப்படுத்திக்க முடியும், தேர்ச்சி கொள்ள முடியும். வாழ வயதுல இறந்துட்டாங்க, தவிக்கிறீங்க, வேதத்துல தேடுங்க. எங்கேயாவது அப்படி வாழ வயதுல இறந்துட்டாங்களா, அதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களால தேர்ச்சி கொள்ள முடியும். வியாதி படுக்கையில சுகவீனமா இருக்கலாம். ஐயோ இயேசுவே, நான் வியாதியா இருக்கிறேனே, ஏன் 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 அப்படின்னு கேள்வி கேட்டே இருக்கக்கூடாது. வேதத்தை தேடுங்க. வியாதி படுக்கையில யார் இல்ல, யார் இருந்தா? ஐயோ, அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி கூட வியாதிப்பட்டு இருந்தான். அவ்வளோ பெரிய முற்பிதா வயதான போது இருள் கண்கள் பார்வையில்லாத இருந்தான்.
அப்போ நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிகழ்ச்சிகளை வேதத்தோடு தேடி ஒப்பிடும் போது அது நம்ம ஆறுதல் படுத்தி உயிர்ப்பிக்குது. இந்த பழக்கத்தை கிறிஸ்தவங்களுக்கு, விசுவாசிகளுக்கு இன்னும் யாரும் சொல்லி கொடுக்கல. உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வேதத்துல பாருங்க. உங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்களா? பிள்ளை இல்லையா? ஓகே, வேதத்துல பிள்ளை இல்லாதவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, எப்படி நடந்துச்சு. வியாதியா? வேதத்தை பாருங்க, வியாதிப்பட்டவங்களை இயேசு தேவன் எப்படி சுகமாக்குனார் அப்படின்னு. நஷ்டமா, கஷ்டமா, வறுமையா? வேதத்துல பாருங்க. ஊழியம் செய்றீங்க, ரொம்ப கஷ்டம். இதே போல ஊழியம் செய்யற ஒரு தீர்க்கதரிசியினுடைய குடும்பம் கடைசி சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டுருச்சு, கடன் வாங்குச்சு, கடன் காசு கொடுக்க திரும்ப இல்லை. வேதத்தை பாருங்க, தீர்க்கதரிசிகளுக்கே அப்படி கடன், தீர்க்கதரிசிகளுக்கே அப்படி கஷ்டம். தீர்க்கதரிசிகள் வீட்டிலே காசு பஞ்சம், சாப்பாட்டு பஞ்சம், ஊழியக்கார வீட்டிலே இருந்துச்சு. அப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற நிகழ்ச்சிகளை வேதத்தோட தேடி பார்த்தீங்கன்னா, அடட, நமக்கு முன்னாடி அவங்களுக்கு நடந்துச்சு இல்ல, அவங்களுக்கு தேவன் என்ன செஞ்சாரு இல்ல, எனக்கு கூட செய்வாரு அப்படின்னு விசுவாசம் வரும். அதனாலதான் உங்கள் வாழ்க்கைய வேத வசனத்துக்கு நேரா திருப்பணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம முகத்தை மனுஷனுக்கு நேரா திருப்புறோம், ஊழியக்காரனுக்கு நேரா திருப்புறோம். அதனால ஆறுதல் வரல. அப்போ சம்பவங்கள் நடக்கிறப்ப இது மாதிரி எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு தான் கவனத்தை, திசைய, கண்களை, பார்வைய, இருதயத்தை வேதத்தின் பக்கம் திருப்பணும்னு சொல்றது. ரொம்ப கிறிஸ்தவங்களுக்கு அப்படி திரும்பி பழக்கம் இல்லை. கழுத்து திரும்ப மாட்டேன்னுது, கண்கள் திரும்ப மாட்டேங்குது, இருதயம் திரும்பல. இங்க நடக்கிற சம்பவம் ஒன்னையும் அப்படியா இப்படி சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க 2வது இடத்துல என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாங்களாம்? எகிப்திலிருந்து என் குமாரனை அப்படின்னு சொன்னாங்களாம். இது எங்க சொல்லப்பட்டுச்சு? ஓசியா 11:1 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைப்பேன்னு அந்த தீர்க்க தரிசனம் இங்க நிறைவேற்றான். 3வது 2ஆம் அதிகாரம் 18. எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. என்ன உரைக்கப்பட்டது? மேல புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கமும் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று. ஏரோது 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைங்களை கொலை செய்த போது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியச்சு இது மாதிரி அப்படின்னு ஆக்கியோன் சொல்றாரு. எங்க சொல்லப்பட்டுச்சு அது மாதிரி? எரேமியா 31:15. சரி, கடைசி வசனம் மத்தேயு 2:23. அவங்க இயேசுவை எகிப்துக்கு கொண்டு போய் மறைச்சி வச்சு வளர்த்து திரும்பவும் கொண்டு வராங்க. இப்போ மத்தேயு நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான், நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. வெயிட், இங்க என்ன வசனம் சொல்லுது? நாசரேத்துக்கு போயிட்டாரு, நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லுச்சு இல்ல. அந்த மாதிரி யாரும் உரைக்கல. இந்த 4வது இடம், இந்த பிரேக், மேத்யூ 2:23 தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்லுச்சு. எது? மீகா ஒரு தீர்க்கன், ஓசியா ஒரு தீர்க்கன், எரேமியா ஒரு தீர்க்கன் உரைக்கப்பட்டுச்சு. ஆனா லாஸ்ட்ல வரப்ப ஒரு தீர்க்கனை சொல்லல. யாரா? தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறுச்சு. அப்படின்னா இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணி யாரும் சொல்லல. சரி, எப்படி அப்ப இப்படி சொல்றாரு? முன்னாடி கரெக்டா சிங்கிள் மேன் சொன்ன ப்ராஃபஸி நிறைவேறுச்சு, இங்க ப்ளூரல்ல சொல்றாரு. சோ அவர் நாசரேத்துல இருக்கிறாரு, நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் ரொம்ப பேரால எங்க சொன்னாங்கன்னா யாருமே அப்படி சொல்லல. என்ன மீன் பண்ணி சொன்னாரு ப்ராஃபட், ரைட்டர் அப்படின்னா? இந்த இடத்துல முக்கியமான ஒன்றை கவனிப்போம். மத்தேயு 2:23. லுக் அட் தி போர்ட்.
தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது. சகரியா 6:12 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, கிளை என்பவர் வருவார். வாசிங்க பாப்போம், சகரியா 6:12. அவனோடு சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். யார சொல்லுது? கிளை என்பது யாரு? இங்க இயேசு. அது நல்லா தெரியும், இயேசு தான் கிளை. அது ஒரு அடையாளமா சொல்றாரு. இப்ப கவனிங்க, கிளை என்பதின் எபிரேய பெயர் நாசர் அப்படின்னு பொருள் ஹீப்ரூல. இந்த நாசர் என்ற வார்த்தையிலிருந்து நசரேயன் என்ற வார்த்தை வருகிறது. எனவே பல முறை இயேசுவுக்கு நசரேயனாகிய இயேசு என்று பெயர் சொல்லப்பட்டுச்சு. எங்கெல்லாம்? மத்தேயு 26:71, யோவான் 18:5-7, யோவான் 19:19, அப்போஸ்தலர் 2:22, அப்போஸ்தலர் 3:6, அப்போஸ்தலர் 4:10, அப்போஸ்தலர் 6:14, அப்போஸ்தலர் 22:8, அப்போஸ்தலர் 24:5, 26:9. இவ்வளவு இடங்களிலும் நசரேயனாகிய இயேசு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது மேலே எழுதி ஒட்டப்பட்ட விளம்பர பலகை என்ன சொல்லுச்சுன்னா, நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. அங்க கூட நசரேயனாகிய இயேசு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்போ நாசரேத் ஊர்ல இருந்ததுனால நசரேயனாகிய இயேசு அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம். இந்த வசனத்தை படிச்சா என்ன புரிஞ்சுப்போம்? ஓகே, மேத்யூ என்ன சொல்றாரு, அவங்க போய் நாசரேத் ஊர்ல இருந்ததுனால இயேசுவுக்கு நசரேயனாகிய இயேசு அப்படின்னு அழைச்சாங்க அப்படின்னு நம்ம எப்படி ஊரை வச்சு நினைப்போமோ அதே மாதிரி இயேசுவையும் நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? தீர்க்கதரிசிகள் யாரும் கரெக்டா இந்த வசனத்தை அப்படித்தான் சொல்லல. கிளை என்பவர், நாசர் என்பவர், நசரேயன் என்பவர் இயேசு. அப்போ இந்த உண்மை எவ்வளவு முக்கியம் பாருங்க. வேதத்தை படிக்க 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 அதன் ஆழம் எவ்வளவு, பொருள் எவ்வளவு முக்கியம். அப்போ இந்த இயேசு, நசரேயனாகிய இயேசு என்றது அவருடைய ஊரை சேர்ந்த பேர் இல்லை. அவர் கிளை என்ற இயேசு, அவருடைய பெயர் இயேசு. நாசரேத் ஊரை சேர்ந்த இயேசு. நாசரேத்துல இருந்ததுனால அந்த ஐடென்டிட்டி வரல. இன்னும் சொல்ல போனா ரொம்ப சின்ன ஊரு நாசரேத்து. 8 வீடு தான் இருந்துச்சாம் அந்த ஊர்ல. அப்போ ஈவன் பெத்லகேம், யூதாவில் சிறியவைகளாகிய பெத்லகேமே உன்னிடத்திலிருந்து, அப்ப சின்ன ஊரு பெத்லகேம். அந்த பெத்லகேம்ல அந்த காலத்துல எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்கன்னா அதிகபட்சம் 800 பேர் தான் இருந்தாங்களாம், அதிகபட்சம். சோ அதனாலதான் சின்ன ஊரு பெத்லகேம். அதிலிருந்து யூதா, இஸ்ரவேலையே ஆள போறவர் வராரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சரி, சரித்திர பின்னணியை பார்க்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகும். கடைசியா ஆவிக்குரிய பாடத்துக்கு வரலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளா பிரிச்சுக்கலாம். பகுதி 1, ராஜாவை தேடுதல், சர்ச்சிங் த கிங். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 8. நம்பர் 2, ஃபைண்டிங் த கிங், ராஜாவை கண்டுபிடித்தல். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9 - 12. பகுதி 3, ஃபாலோயிங் த கிங். 2ஆம் அதிகாரம் 13 - 23, ராஜாவை தொடருதல். ஃபாலோயிங் த கிங். இதுதான் இந்த அதிகாரத்தின் அழகா பிரிச்சு புரிஞ்சு கொள்ள இது ரொம்ப சுலபமானது. ராஜாவை தேடுதல், ராஜாவை கண்டுபிடித்தல், ராஜாவை பின்தொடருதல்.
ஏன்? இந்த அதிகாரம் முழுசுமே ஒரு ராஜாவை பத்தி. சரி, இப்ப பார்ப்போம். இந்த அதிகாரத்துல ஸ்பெஷல் டைம் வசனம் 1. என்ன டைம்? ஏரோது ராஜாவின் நாட்களில் ஒரு ஸ்பெஷல் டைம் இருக்குது. நம்பர் 2, ஸ்பெஷல் பிளேஸ், பெத்லகேம். நம்பர் 3, ஸ்பெஷல் பர்சன், ஜீசஸ். நம்பர் 4, ஸ்பெஷல் பீப்புள், wise men. Number 5, special enemy, ஏரோது. Number 6, special joy, அந்த wise manக்கு கிடைச்சது joy. Number 7, special gift, அந்த wise man கொடுத்த gift. Number 8, special protection, அந்த wise manக்கு வந்த பாதுகாப்பு. அப்போ இயேசுவை கவனிச்சா எல்லாமே ஒரு ஸ்பெஷல் இடத்துக்கு வருது. டைம் ஸ்பெஷல், பிளேஸ் ஸ்பெஷல், பர்சன் ஸ்பெஷல், பீப்புள், எனிமி, கிஃப்ட், ஜாய், ப்ரொடெக்ஷன், எல்லாமே ஸ்பெஷல். ஏதோ இது சாதாரணமாக நடக்கிறது கிடையாது. உங்களுக்கு இருக்கிற எதிரி கூட ஒரு ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? அந்த எதிரி உங்களை தடுத்து நிறுத்தினா கூட ஆண்டவர் உங்களை எப்படியாவது ஆண்டவரை பார்க்க வச்சிடறாரு. எவ்வளவு தடுத்து நிறுத்தினா கூட உங்களுக்கு வர வேண்டியது வந்தே சேர்ந்துடுது. ஏன்? யூ ஆர் எ ஸ்பெஷல் பர்சன். இது ஸ்பெஷல் பீப்புளுக்கு இருக்கிற பிளஸிங். எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் இல்லை. ராஜாவை தேடுறவங்களுக்கு, ராஜாவை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு, ராஜாவை ஃபாலோ பண்றவங்களுக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான். உங்களுக்கு இடம் சரியில்லாத இருக்கலாம், ஆனா தேவன் உங்களை ஸ்பெஷல் இடத்துல வைக்கிறதுக்கு யோசித்து வச்சிருக்கிறாரு. நீங்க போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரமா இருக்கலாம், அது உங்களுடைய ஸ்பெஷல் பிளேஸா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க சோர்ந்து போகாத யோசித்து இருங்க. ஏன்னா நீங்க இருக்கிற இடம் ஸ்பெஷல் இடத்தை விட இன்னொரு ஸ்பெஷல் இடத்தை தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால சோர்ந்து போகாதிருங்க. நீங்க விட்டு வந்த இடம் போய் சேரணும்னு நினைச்சீங்கன்னா கூட தேவன் உங்களுக்கு ஸ்பெஷலா பாதுகாப்பை கொடுத்து போய் சேர்க்க வைப்பாரு. ஏன்னா இது ஸ்பெஷல் பீப்புளுக்கு இருக்கிற பிளஸிங். சாஸ்திரிங்க அரண்மனைக்கு உள்ளவே போய் ராஜா கிட்டவே பேசி ராஜா எங்கன்னு கேட்டு வெளியே வந்தது பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்தது. ஆனா இந்த சாஸ்திரிங்க எந்த நோக்கத்துக்காக வந்தாங்களோ அதே நோக்கத்தை நிறைவேற்ற கரெக்டா அவங்க போயிட்டாங்க. போய் ராஜாவை பார்த்தாங்க, ராஜாவை பணிந்தாங்க. அதுக்குரிய எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் தேவன் செஞ்சு வச்சிருந்தாரு. ராஜா எங்க இருக்கிறாருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ யோசித்து பாருங்களேன், ஏற்கனவே ராஜாவுக்கு பயந்துட்டாங்க ஜனங்க. இந்த சாஸ்திரிங்களுக்கு யார் வழி காட்டுவா? எருசலேம்ல இருக்கிறாங்க, அரண்மனையில இருக்கிறாங்க. ராஜாவுக்கு கோபம், பயங்கர கோபத்துல இருக்கிறாரு. இப்ப போய் யாரு இந்த சாஸ்திரிங்களுக்கு வாங்க வாங்க நான் வழி காட்டுவேன், அந்த பெத்லகேம்ல அங்க இருக்கிறாங்க, அவங்க வீடு எனக்கு தெரியும்னு யார் சொல்லுவா? யாரும் சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்லவே முடியாது. ஆனா தேவன் யாரும் கீழே உதவிக்கு வரலன்னா மேல இருந்து ஒரு உதவியை வச்சாரு. நட்சத்திரம் அவங்கள நடத்திட்டு போகுது. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். நட்சத்திரம் வந்து எருசலேம் அரண்மனையில விட்டுருச்சு. ஆனா சாஸ்திரிகள் இடத்துல யோசித்து பாருங்க, நீங்க தான் சாஸ்திரி, பாதி இடத்துக்கு வந்துட்டீங்க, ஆனா ராஜாவை பார்க்கல. போய் பார்க்க வேண்டிய தூரத்துல வந்துட்டீங்க, ஆனா ஆபத்துல மாட்டிட்டீங்க. உங்களை சுத்தி ராஜ படை, அரண்மனை படை எல்லாம் நிக்குது. நீங்க வந்தது உண்மைய மெய் பொருளை தேடி, ஆனா சுத்தி எதிரிகள் இருக்கிறாங்க. யார் உதவி செய்வா? யாரும் செய்ய மாட்டா. வெளியே வராங்க, எங்க நட்சத்திரம் நின்னுச்சோ அங்கிருந்த நட்சத்திரம் அவங்களுக்கு வழிகாட்டுது. அதனால தான் அவங்க அந்த நட்சத்திரத்தை கண்டு ஆனந்த சந்தோஷம் அடைஞ்சாங்க.
இவ்வளவு நேரம் வந்தப்போ அந்த சந்தோஷத்தை விட இப்பதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்க இருந்து? இந்த எருசலேம்ல இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பெத்லகேமுக்கு போகணும். அந்த 8 கிலோமீட்டருக்கு வழி தெரியாது. இப்போ அவங்கள நடத்திட்டு வந்த ஸ்டார் எருசலேம்ல நின்றுச்சு. இவங்க உள்ள இருந்து வெளியே வராங்க. எப்படி போக முடியும்? எல்லாரும் நமக்கு விரோதமா இருக்கிறாங்க, எல்லாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களோ அப்படின்னு நினைச்சப்ப நின்ன ஸ்டாரு அவங்கள மூவ் பண்ண வைக்குது. வாங்க போலான்னு. கரெக்டா எருசலேம்ல இருந்து பெத்லகேம்ல இருந்து இயேசு இருக்கிற வீட்டுக்கு, இயேசு வீட்டு அந்த பிள்ளை இருக்கிற வீட்டில் வந்து நின்றது. தேவன் ஒருத்தரை வழி நடத்தினார்னா பாதியில எதுவுமே நிக்காது. கர்த்தர் யாருக்கோ சொல்றாரு, இது யாருக்கோ சொல்றாரு, இங்க இருக்கிற யாருக்கோ சொல்றாரு. கர்த்தர் உங்களை நடத்துறப்ப ஒருவேளை நீங்க ராஜ அரண்மனையில மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி முழிக்கலாம். ஆனா உங்களை இத்தனை நாள் நடத்திட்டு வந்த நட்சத்திரம் கூட இல்லையேன்னு யோசிக்காதீங்க. அதே தேவன் உங்களை கீழே இருக்கிற எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாலும் மேல இருந்து பரத்திலிருந்து உதவிய அனுப்பி நடத்துவார். அந்த இடம் வரைக்கும் நடத்துவார். எதுக்காக கிளம்புனீங்க? இயேசுவை பார்க்க. அதுக்கு தானே வந்தீங்க. பாதியில போய் மாட்டிட்டீங்கல்ல, பரவாயில்ல. உங்க நோக்கம் ரைட், வந்த காரணம் ரைட், ஓகே, நல்ல காரியம் தானே. தேவன் யாரையும் கைவிடல. சரி, இவங்க வந்தாங்க, போயிட்டாங்க. இப்போ இந்த ஏரோது ராஜாவை பத்தி குறிப்பை பார்த்துட்டு அடுத்த குறிப்புகளை கவனிப்போம். எப்பவுமே நீங்க வேதத்தை படிக்கிறப்ப சில பெயர்கள் வரப்ப போர் அடிக்குதுன்னு விட்டுறக்கூடாது. அல்லது யார் அவங்க, என்ன பின்னணி அப்படின்றத யோசிக்கணும். ஏரோது ராஜாவை பற்றிய குறிப்புகளை இங்க கவனிச்சிட்டிங்கன்னா புதிய ஏற்பாடு முழுசும் இருக்கிற ரோம ஆட்சி உங்களுக்கு ஈஸியா ஆயிடும். ஏரோது ராஜாவுக்கு மேல ரோம சாம்ராஜ்யம் இருக்குது. இந்த ரோம சாம்ராஜ்யம் உலகத்தை ஆள்றப்ப யூதேயாவை ஆள்றதுக்கு இந்த ஏரோதுடைய அப்பா அந்த அந்திப்பதூர் என்பவனை அந்த ராயன் அப்பாயின்ட் பண்றான். இந்த ஏரோதுடைய அப்பாவை அந்திப்பதூர் என்பவனை. ஏன் அப்படின்னா இவங்க அப்பா அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு ரொம்ப உதவி செஞ்சவர். அதனால அந்த ரோம ராயன் சீசர் அவங்க அப்பாவுக்கு உதவி செஞ்சு அவங்க பிள்ளைக்கு சாம்ராஜ்யத்தை ஆளும்படி வசதி செஞ்சு கொடுக்குறான். இப்போ இந்த மகா ஏரோது ஆட்சிக்குள்ள இருக்கிறான் நீண்ட நாட்களாக. இந்த ஏரோதுவை அவ்வளோ ஈஸியா டெலீட் பண்ண முடியாது. இப்ப பார்ப்போம் இந்த அதிகாரத்தில் வர நிகழ்ச்சிகளை. ரோம சாம்ராஜ்யத்தின் ஆட்சியின் கீழே பிற தேசங்களில் பொறுப்பு வகித்த ராஜாக்கள். இது எல்லாமே புதிய ஏற்பாட்டு இடம். புதிய ஏற்பாட்டில் இப்படி ஒரு மேப் நீங்க பார்த்தீங்கன்னா இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதெல்லாம் அவங்க எல்லைகள். எப்படி? லூக்கா 3:1 வாசித்தீங்கன்னா அந்த எல்லைகள் உங்களுக்கு தெரியும். லூக்கா 3:1 வாசிங்க. அது கூட முக்கியமான எல்லை. திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின, அதாவது திபேரியு ராயன் வந்தா மேல இருக்கிற சாம்ராஜ்ய அதிபதி. அந்த அதிபதிக்கு கீழே ராஜ்யங்களை ஆள்றதுக்கு சில ஆட்கள் இருக்கிறாங்க, கவர்னர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்தியாவில் டெல்லியில ஜனாதிபதி தலைவர், அவருக்கு கீழே ஒவ்வொரு மாநிலத்தில் கவர்னருங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் ராயன் என்பவன் மேல இருக்கிற ஜனாதிபதி. ரோம சாம்ராஜ்யம் ராயன், திபேரியு ராயன், அகுஸ்து ராயன் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி ராயன் ஆள்றப்ப என்னாச்சு?
பொந்திய பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும், இது இந்த ஏரியா யூதேயா தேசாதிபதி. ஏரோது காற்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும், அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இத்துரேயாவுக்கும், ஏரோது சகோதரன் பிலிப்பு, அப்புறம் திராகோனித்தி நாட்டிற்கும் அதிபதியாயும், லிசானியா காற்பங்கு தேசமாகிய அபிலேயனேக்கு அதிபதியாயும். ஓகே, இது லூக்கால சொல்ற ஒரு சின்ன குறிப்பு. ஏன் அதை சொல்றேன்னா, இயேசு காலத்துல ஒவ்வொரு பகுதியும் ஒரு தலைவனால பிரிச்சு ஆளப்பட்டுச்சு. இப்போ இந்த யூதேயா என்பதுல ஏரோது இருக்கிறாரு, வயசானவர். இந்த யூதேயாவை அவர் தான் ஆள்றாரு. இவருக்கு 4 பசங்க இருந்தாங்க, ஏற்கனவே பெரிய ஃபேமிலி. இந்த 4 பசங்க இவங்க அப்பாவுடைய மரணம் இந்த இடத்தை ஆள்றது யாரு அப்படின்னு போட்டி போட்டாங்க. எது? அந்த பெரிய இடமாகிய யூதேயாவை. இந்த ஏரோதனுடைய பசங்க போட்டி போட்டதுனால இந்த யூதேயாவை யாரு ஆள்றதுன்னு மேல இருக்கிற ராயன் என்ன பண்ணா, உங்களுக்குள்ள ஃபேமிலி சண்டை இருக்குது இல்ல, அதனால உங்க வீட்டு பிள்ளைங்க பதில் நான் இன்னொரு ஆளை போஸ்ட் பண்றேன், அப்பதான் உங்க சண்டை அடங்கும்னு சொல்லி இந்த இடத்துக்கு பொந்தி பிலாத்துவை அப்பாயிண்ட் பண்றான். அவன் சொந்தக்காரன் கிடையாது, ஏரோதுக்கு சொந்தக்காரன் கிடையாது, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடையாது. ஆனா மேல ராயன் இந்த இடத்துல இந்த யூதேயாவை ஆள்றதுக்கு பொந்தி பிலாத்துவை அப்பாயிண்ட் பண்றான். இந்த ஆள் தான் இயேசுவை சிலுவையில் அறைய முன்பு விசாரிச்சவர், சிலுவையில் அறையப்பட கையெழுத்திட்டவர் பொந்தி பிலாத்து. அப்போ ஏரோதனுடைய மற்ற பசங்க எங்க இருந்தாங்க? தோ மேல கலிலேயா, இதுமேயா, அங்கெல்லாம் பிரிச்சு சின்ன சின்னதா கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த சூழல்ல தான் புதிய ஏற்பாட்டை படிக்கணும். புதிய ஏற்பாட்டுல முழுசும் ரோமர் ஆட்சி, அந்த ஆட்சியில நடக்கிற நிகழ்ச்சி இந்த சரித்திர பின்னணி. இயேசு ராஜாவை தேடுதல், ராஜாவை கண்டுபிடித்தல், ராஜாவை பின்பற்றுதல். எவ்வளவு ஒரு எளிமையான செய்தியை ஆக்கியோன் கூறியிருக்கிறான் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த இயேசு ராஜாவை தேடி கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில் இயேசுவை என்னுடைய 19 வயதில் கண்டுபிடித்தேன். அவர் என்னை கண்டுபிடித்தார். அன்றிலிருந்து இன்று வரை அவர் என்னை கைவிடவே இல்லை. ராஜாவை தேடினால் அவரை கண்டுபிடிக்கலாம். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தாவீது தன்னுடைய குமாரன் சாலமோனுக்கு சொன்னான், நீ அவரை தேடினால் அவரை கண்டுகொள்வாய் என்று. ஆம், தேவனை தேடும் பொழுது அவரை கண்டுபிடிக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு நம்ம எல்லாரையும் தேடி வந்தார். இயேசு காணாது போன நம்மை தேடி கண்டுபிடித்தார். பாவத்துக்கும் அசுத்தத்திற்கும் மரித்து போன நம்மை இயேசு உயிர்ப்பித்தார். ஆம், இன்றைக்கும் கூட இயேசுவை நீங்கள் தேடி வந்தால் அவர் உங்களுக்கு தென்படுவார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களா? இயேசுவை தேடி வாருங்கள். கடவுள் மேல் கோபமாக இருக்கிறவர்களா? இயேசுவை தேடி வாருங்கள். கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேள்வி கேட்பவரா? இயேசுவை தேடி வாருங்கள். அவர் உங்களுக்கு தென்படுவார். அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். அவர் உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கூட்டி கொடுப்பார். நீங்கள் தேடுகிற நிம்மதியை இயேசு கொடுப்பார். நிம்மதியை தேடுகிறீர்களா? ஊர் ஊராய் அலைகிறீர்களா? காடு மலை மேடு என நிம்மதிக்காக பயணிக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு செய்தி, இயேசுவை தேடினால் வந்து விடுவார். இயேசுவை வணங்கினால் அவர் உங்களுக்கு தயை செய்வார். இயேசு ஒருவரே உங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடிய ராஜாதி ராஜா. ராஜாவை தேடி அவரை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அது மட்டுமல்ல, ராஜாவை பின்பற்றுவது ஒரு சந்தோஷம். ஆம், நான் 1984 வருஷம்
மே மாதம் 31ஆம் தேதி என் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து அந்த ராஜாவை கண்டுபிடித்தேன். அதற்கு பிறகு ஒரே மாதத்தில் அந்த ராஜாவாகிய இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணினேன். ஜூன் மாதம் 24ஆம் தேதி என்னுடைய முதல் பிரசங்கம். ஜூன் மாதம் 24ஆம் தேதி 84ஆம் வருஷம் முதல் பிரசங்கம். ஆண்டவரை குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அவர் என்னை எப்படி ரட்சித்தார், எனக்கு எப்படி சமாதானம் கொடுத்தார், என்னை எப்படி சந்தித்தார் என்று. அன்று தொடங்கின அந்த பயணம் இன்று வரைக்கும் இயேசுவுக்காக பயணித்துக் கொண்டே இருக்கிறேன். காரணம் நான் அல்ல, இயேசு, எனக்குள் இருக்கிற இயேசு. உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த இயேசுவை நீங்கள் கண்டுபிடித்தார், பிடித்து கொண்டார், அவரை பின்பற்றினார், வாழ்நாளெல்லாம் பயம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் நீங்கள் பயணிக்க முடியும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இயேசு உங்களோடு இருந்தால், இயேசுவை நீங்கள் பின்பற்றி வந்தால், இயேசு உங்களை கைவிட மாட்டார். அவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. ஆம், அந்த இயேசு உங்களோடு கூட இருப்பார், இருக்கிறார், இன்னமும் இருப்பார். இவ்வளவு நாள் இருந்தாரு, அதை நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கூட இருந்து உங்களை நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா? அப்பா பிதாவே, உம்முடைய செல்வகுமாரன் இயேசு இந்த பூமிக்கு வந்து எங்களை ரட்சித்து எங்களை மீட்டு எடுக்க அவர் பட்ட எல்லா பிரயாசங்கள், சிலுவை பாடுகள் எல்லாவற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்யும். அவர்களை நீர் உம்முடைய மார்பில அணைத்துக் கொள்ளும். உம்முடைய கரத்தால் அவர்களை பிடித்துக் கொள்ளுங்க ராஜா. அவர்கள் எங்கிருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபை அவளை ஆள வேண்டும் என்று உம்முடைய அடியானாகிய நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் உம்மை பின்பற்றவும் உமக்காக வாழவும் ஒப்பு கொடுத்து நடக்க அவர்களை நீர் ஸ்திரப்படுத்தி நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த தேவையில் இருந்தாலும், எந்த மன கிளேசத்தில் இருந்தாலும், எப்படி அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், இயேசுவே நீர் அவர்களை இப்பொழுது தொடுவீராக ராஜா, தொடுவீராக. ஆவி உயிர்ப்பிக்கப்படட்டும், எல்லா சோர்வுகள் களையட்டும், தளர்வுகள் களையட்டும், மன கிளேசங்கள் தளர்வுகள் எல்லாம் கலந்து போகட்டும், தளர்ந்து போகட்டும். அவளுக்கு மன உறுதியை தாரம்பா, மன உறுதியை தாரும். தேவ கிருபை கூட இருக்கட்டும், தைரியத்தை தாரும், விசுவாசத்தை தாரும். உம்முடைய சிலுவையை சுமந்து வர அவர்களுக்கு நல்ல பலத்தை தாரும், அபிஷேகத்தை தாரும். கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கிரியை செய்து அவர்களை மீட்டு ரட்சித்து நடத்துகிறீர் என்று விசுவாசித்து உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இவர்களை வழி நடத்தும் இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு ராஜாவை கண்டுபிடியுங்கள், இயேசு ராஜாவை பின்பற்றுங்கள். இந்த ராஜா உங்களை நடத்துவார். சந்தோஷமாய் நீங்கள் பயணிக்க முடியும். கவலைப்படாதிருங்கள், கிறிஸ்து இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து மத்தேயு செய்திகளை பார்ப்போம். என்னோடு கூட நீங்கள் இந்த செய்திகளை தொடர்ந்து கவனியுங்கள். இன்னும் அநேக செய்திகளை இப்படி உங்கள் எல்லாருக்கும் பிரசங்கிப்பதற்கு நான் ஆவலோடு இருக்கிறேன், ஆசையாக இருக்கிறேன். என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து நில்லுங்கள். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வோம். இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள், இந்த ஊழியத்தை தாங்குங்கள். God bless you. எந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில இயேசு இல்லையோ அவன் கலங்குவான். யாருடைய வாழ்க்கையில இயேசு இல்லாத இருக்கிறாங்களோ அவங்க பயப்படுவாங்க. பயம் வரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு இல்லைன்னா பயப்படுவாங்க.